நேரு ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேரம் 10 மணி 30 நிமிடமாக இருக்கிறது. நாங்கள் இணைய இருப்பது வேதாகம கேள்வி பதில் நேரம். வேதாகம கேள்வி பதில் நேரத்திலே வேதாகமத்திலிருந்து கேள்விகளை எடுத்து வருவார்கள். அதற்கான பதிலையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வாழ்த்துவோம், வரவேற்போம். அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்களுக்கும் ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சௌரம் மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் ஜெர்மன் தேசத்திலிருந்து 3:30 மணிக்கு இணைந்திருக்கிறார் ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். ஜபத்தோடு நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வானொலி கூடாக இணைந்திருக்கிற நீங்கள் கூட இணைய முடியும். வாட்ஸ்அப், டெலிகிராம், வைபர், ஐஎம்ஓ மற்றும் இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுப்பாளினி சகோதரி ஜானட் அவர்களை முதல்ல வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா. பிரைஸ்லோட்டண்ணா. ஆமேன், ஆமேன். உங்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலே எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் செவ்வத்திலே வழி நடத்துவாரா. ஆமேன். ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேலையிலே சங்கம வானொலியிலே இந்த கேள்பதில் நிகழ்ச்சி நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளே இந்த கேள்பதில் நிகழ்ச்சிக்கு பதிலே ஆவியானவரே நீரை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும், மறுகொழுப்புற பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும், அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த கேள்பதில் நிகழ்ச்சியில் அநேக பொக்கிஷங்களை கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கும். சிஸ்டர் ஜனத்தை தொகுத்து கொண்டு வர சிஸ்டர் தொகுப்பாளன் சிஸ்டர் ஜனத்தை ஆசீர்வதித்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே எங்களோடு கூட இருப்பாராக. ஞானிகள் மேல் கோபம் கொண்ட ராஜா யார்? ஏரோது. இல்லை. ஏரோது ராஜா தானே. ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் கோபம் கொண்டவர். இன்னொரு பக்கம் இருக்கு. எகிப்தின் ராஜா, எகிப்தின் ராஜா. இல்லை. எகிப்தின் ராஜா இல்லை. ஏரோது இல்லை. பார்வோன். ஒரு ஆள் இருக்கு. பார்வோன். பார்வோன் தான் எகிப்தின் ராஜா. இல்லை. பார்வோனும் இல்லையே. இல்ல, பார்வோனும் இல்லை. பழைய ஏற்பாடு தானே. ஞானிகள் மேலே கோபம் கொண்ட ராஜாவா? நேபுகாத்நேசர். நேபுகாத்நேச்சர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 2:12 இருக்குது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எந்த வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தார்? சீகார். சீனாய் மலாந்தரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாகமும் 1:19 இருக்கிறது. யாக்கோவின் மேல் கோபம் கொண்டது யார்? தம்பி. யாராவது தம்பி. என்ன பேர்? தம்பி இல்லை. தகப்பன். தகப்பன் இல்லை. யாக்கோவின் மேல் கோபம் கொண்டது லாபான்.
இல்லை. லாபானம் இல்லை. யாக்கோப்பு. யோசேப்பு. இல்லை. யாக்கோபின் தாயார். யாக்கோவின் அண்ணன். யாக்கோபின் அண்ணன். யாக்கோபின் அண்ணாவோ? ஓ அந்த இது கொடுத்ததாலே, அந்த இதை பெற்றதால ஆசி கூலோ. ஏசா ஏசா ஆதிகாமம் 27:44 இருக்கு. கூல் கொடுத்தபடியா? நிஜம் தகப்பனுக்கு தான் கோபம் உண்டு. ராகேல் மேல் கோபம் கொண்டவர் யார்? அது யார்? யாக்கோபு. யாக்கோபு. பார்வோனிடம் கோபம் கொண்டவர் யார்? மோசே. மோசே. எல்லாம் அம்மோனியர்கள் மேல் கோபப்பட்டது யார்? அம்மோனியர் மேல் கோபப்பட்ட இஸ்ரவேலர். இல்லை. அம்மோனியர் மேல் கிதியோன். கோபப்பட்ட. கிதியோன். இல்லை. ஒண்டா சொல்லிக்கொண்டு போங்க, ஒன்று சரி வரும். அம்மோனியர் மேல் கோபப்பட்டது வேறு யார்? கிதியோன். தாவீது. இல்லை. வார் நான் சொல்றேன். அம்மோனியர் கர்த்தர் தான். இல்லை. அம்மோனியர். எப்தா. இல்லை. சவுல். 1 சாமுவேல் 16:6 இருக்குது சவுல். போலிஸ்தர் மேல் கோபம் பட்டது யார்? தாவீது. இல்லை. பெலிஸ்திய மேல் கோபப்பட்ட தாவீது. இல்லை. இல்லையா? இஸ்ரவேலர் இல்லையா? இல்லை. பெலிஸ்தியர் மேல் கோபப்பட்டதானே? ஓ. ஓ பெலிஸ்தியர் மேல கோபப்பட்டது. ஆபிராமா. இல்லை. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 19வது வசனம். சிம்சோன். நியாயாதிபதி எத்தனையம்மா? 14:19. 14:19. அதான். ஓகே. நான் கிதியோன்னு சொன்னா 14:19. ஓ 14:19 நியாயாதிபதிகள் 14:19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூரால் 30 பேரை கொன்று அவர்கள் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். ஆமென். 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 ராணியின் மேல் கோபம் கொண்டவன் யார்? யார் மேல? ராணியின் மேல. தானியல். இல்ல. ராணியின் மேலேண்டாயி இவன் ஏரோதன் நினைக்கிறேன். ராணி மேல கோபம் கொண்டவன். யோவான். இல்ல. தலையை வெட்டினது அவள் ராணி இல்லை, அவள் சும்மா வைப்பாட்டி இல்லை.
ராணி மேல் கோபம் கொண்டவ. ம். யா எஸ்தர். இல்ல எஸ்தர் ராணி மேல எஸ்தர் இல்ல எஸ்தர் இல்ல. ஆனா அதுக்கு முதல் இருந்தவள் வஸ்தி மேல வஸ்தி கோபம். வஸ்தி 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 மேல கோபம் கொண்டவர் யார்? அவர் தான் ஹாஸ்வேரு ராஜா. அகஸ்வேர் ராஜா. யா யா அத்துல்லாம் ஊரான் யார்? அப்துல்லாம் அப்துல்லாம். அப்துல்லாம் ஊரா அப்துல்லாம் ஊரானாகிய வரும் தொபியா. இல்லை. ஆதிகாமம் 38 இருக்கு. ஆதியாகமம் 38 உண்டா? அங்க உனக்கு 38 அக்காலத்திலே யூதாதன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். ஈரா. ஈரா அதுல்லாம் ஊரானாகிய ஈரா. இப்சான் ஊர் எது? ஆ? ஈனா இப்பன்னா சாவன என்னன இப்சான் ஊர் எது? என்னது ஈனா? இப்பன்னா சாவன என்னன? அதான் ஆப்கானிஸ்தான் இல்லை. அல்லது ஈரான். இல்ல. ஈனா என்ன சொல்லுங்க, இத்தாவா? இப்சான். சானா என்னண்டா இப்சான். ஓகே. நான் இப்பான் நினைக்கிறேன். கூகுள்லயும் காட்டுது இல்லையோ? தான் ஒரு பெத்தலகேமிலே அடக்கப்பட்டான். ஆமீன். வெத்திலகேம் தான். நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கு. அவனுக்கு பின்பு பெத்தலகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். யா. அரிமத்தியா ஊரான் யார்? அரிமத்தையா ஊரானாகிய நான் சொல்லி பார்க்கிறேன். ஏனென்றா அப்படித்தான் அதுல சொல்லி இருக்குமல்லோ, அதை ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். அரிமத்தியா ஊரானாகிய அரிமத்தியா அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து யோசேப்பு. யா. யோசுவாவின் ஊர் எது? யோசுவாவின் ஊர் எகிப்து. இல்ல. எது போனவன் அங்க யோசுவாண்ட ஊர் யோசுவாண்ட ஊர் யோசுவான்னு போடுங்க வரும். யோசுவான்னு போட்டா வருமே. யோசுவாண்டா கணக்கு இருக்கும் இல்லாதல அந்த எழுத்த போட்டாலே கணக்க வரும் இல்லை. ஓண்டா சொல்லிக்கொண்டு போங்க. யோசுவாண்ட ஊரேதான். ஐயா. யோசுவாண்ட ஊர் அதான் சிம்பிள். ஓசியாண்ட ஊர் இல்ல யோசுவா எகிப்தா எகிப்துன்னு சொன்னா இல்ல, அவர் இங்கே தானே போனவர் ஐயா.
யோசுவா எகிப்தில இருந்துதான் வெளிக்கிட்டவர். யோசுவா எகிப்து அப்ப எகிப்துன்னு சொன்ன நீங்க இல்லையாண்டியல் இல்ல இல்ல இல்ல, அது அவற்ற ஊர் அது இல்ல. அந்த இந்த என்னது இந்த ஊருக்கு என்ன பேரையா அந்த இருந்த இடம் எப்ராஹிம் கோத்திரத்தான் மகன் அபிரேக்கிய இஸ்ரவேலரா? இல்ல, 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல இருக்கு. 1 சாமுவேல் 6:18 ம். 1 சாமுவேல் 6:18 ஊர் இந்த நெடுக சொல்றவங்க ஞாபகம் இல்லை பொன்னால் ஆவையில இல்லையே இல்லையா அதுல அண்ணா? பெட்சிமேஸ் பெட்சிமேஸ். யா. பரவி பறந்து போவது என்ன? இது ஒரு தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இருக்குது. சின்ன தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பரவி பறந்து போவது என்ன? 6 இல்லை. பரவி பறந்து போவது என்ன? அப்படின்னா பேர்ட்ஸ் பறவைகள் யா, வேர்ட்ஸ் தான் அதுல ஒன்று. வேர்ட்ஸின் பேர் இருக்கு. பேர் அந்த என்ன என்ன பேர் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி இல்லை. இல்லையா அந்த இது ஆம், பஞ்சு பஞ்சா பறந்து போகும் வெட்டுக்கிளியில மற்றது உண்டு. இதையா அந்த சாப்பாடு கொடுத்தனே அந்த அவைக்கு இறைச்சி கேட்ட போது கொடுத்தாரு காக்கா. காக்கா காக்காய் காக்காய் சாப்பிட்றது சாப்பிட்றது இல்லை பச்சைக்கிளிகள் பச்சை கிளிகள் கண்டுபிடிச்சிட்டியா? ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. யோசியாவின் ஆட்சியிலே எத்தனையாவது ஆண்டில் பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள்? விலங்குகள் யோசுவா யோசியாவின் ஆட்சியில் எத்தனையாவது ஆண்டில் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள்? 3வது ஆண்டு இல்லை. இந்த வீக் தானே இந்த பஸ்கா என்ன யா. யோசுவா அந்த ஆண்டு பஸ்கா எத்தனையாம் ஆண்டா? யா, எத்தனையாவது ஆண்டில்? ஆறு வருஷம். இல்லை. யோசுவாவின் 18ஆம் வருஷத்துல 18ஆம் வருஷத்துல. யா, 2 ராஜாக்கள் 23 23ல இருக்கு. ஓ, எல்லோரையும் அக்கிரமத்திலிருந்து திருப்பியவர் யார்? திருப்பியவர்கள். எல்லோரையும் அக்கிரமத்திலிருந்து திருப்பியவர்கள். யோனாவா? இல்லை. எல்லோரையும் அக்கிரமத்திலிருந்து திருப்பியவர். எல்லோரையும் அக்கிரமங்கள். பவுல் பவுல் இல்லை. எல்லோரையும் அக்கிரமம் இயேசு கிறிஸ்து அது உண்மை. ஆனா இது பழைய ஏற்பாட்டில சொல்லப்படுதோ இதனை குறிச்சு. பழைய ஏற்பாடு. மோசையா? இல்லை.
மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு. மல்கியா மல்கியா 2:6. யா 2:6. சத்திய வேதம் அவன் வாயிலிருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாக சந்தித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். 6 போடில் லேவியா. லேவி. லேவி. எஸ். கானா ஊரான் யார்? கானா ஊரான் யார்? காணாமல் போனான். கானா ஊரான் வாரம். கானானா கானாவா? கானா. கானா. ஓ, கானா கானா ஊர். அது பொம்பளையா? இல்லை. கானா ஊர். கானா ஊர். இவர் நோவா. இல்ல. ஆ, நோவா கானானூர் இல்லையா? அது மகனுக்கு பேர் கானான். யா என்ன சொன்னீங்க? கானான். ஊரான் யார்? ஆரானா. கானான் ஆரானா ஆபிரகாம். இல்ல. யோவான் 21:2 இருக்கு. புதிய ஏற்பாடா? யா ஓகே, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல யோவான் யோவான் 2. 21:2. தான் அந்த இது நடந்தது. என்ன கலிலேயா கல்யாண வீடு? ஐயா கலிலேயா நாட்டில் கானான். கலிலேயா நாட்டில் கானான். நீங்க கேள்வி என்ன? கானா ஊரான் கானாவுரான் நாத்தான்வேல். நாத்தான்வேல். யா நாத்தான்வேல் செபத்தையின் குமாரன் அவருடைய வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போதுதான் நாத்தான்வேல். சாலமோனுக்கு பிரதான மந்திரியா இருந்தவன் யார்? இல்ல சாலமோனுக்கும். யா சாலமோனுக்கும் தாவீதுக்கும் ஒரே ஆள் தானே? இல்ல. இல்லையா? அவருக்கு என்ன பேர்? இந்த கேள்வி கேட்டீங்க. அபிநேயரா? இல்ல. அப்னேசர். இல்ல. அது தாவீது இருந்து. சலமோன். எத்தனை அதிகாரத்துல இருக்கு? 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே இருக்கு. 2 ராஜாக்கள். ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் அண்ணா. ராஜா 2. 1 ஒன்று ராஜா 4:2. 1 ராஜாக்கள் 4:2. சாதோக்கின் குமாரனாய் அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். ஆமென். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேல் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு 2 இருந்த பிரபுக்கள். சாதோக்கின் குமாரனாய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். முன்னில கேள்வி அப்சலோம் பொருத்தனையை செலுத்தும்படி எங்கே போனான்? அப்சலோம்
அப்சலோம் பொறுத்து செய்யும்படி மரக்கிளையில போனான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனான். வெத்தலையும் தான் போயிருப்பார். இல்லை. வெத்தலையும் போயில்லை. அப்சலோம். என்ன கேள்வி கேட்டீங்களாமா? அப்சலோம் பொருத்தனையை செலுத்தும்படி எங்கே போனான்? அப்சலோம். ஆ, அப்சலோம் பொறுத்து வரும்படி ஆ, போயிருப்பார் அப்சலோம். ஆ, பொறுத்து அவனுடைய கர்மேல் பர்வதத்துக்கா? இல்லை, கேசூர் அரண்மனை. இல்லை. எப்ரோனுக்கு போனான். 2 சாமுவேல் 15:7 இருக்கு. 15:7 15:7 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படி நான் போக உத்தரவு வேண்டும். எக்ரோன். ம். கர்த்தர் தமது சிங்காசனத்தை எதற்கு ஆயத்தம் பண்ணினார்? கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. யா முடிவு நாளுக்கு யா நியாய தீர்ப்புக்கு நியாய தீர்ப்பு. ஆயத்தம். சங்கீதம் 9:7 இருக்குது. சங்கீதம் 9:7 நியாய தீர்ப்பு. கர்த்தரோ என்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆமென். மகேந்திரமண்ணா கேட்க போறீங்களா? கேட்டா போச்சு. ஓகே. இந்த கேள்வி கடுமையான கேள்வியைத்தான் கேட்கணும் உனக்கு. பைபிளுக்குள்ள இருக்கிறது தானே வேற. 2 புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்தவள் யார்? 2 புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்தவள் யார்? ரெண்டு புடவை எடுத்துக்கொண்டு அந்த பாறை மேல் விரித்தவள். இந்த குடும்பத்தில் நடந்த ஒரு கொடுமை நிமித்தம் அப்படி செய்தவள். ஓ, இவா ஆம். தாவீதின் மகளா? என்ன பேர்? இல்ல, ஆ, ஏன் 2 புடவை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்தவள் யார்? பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கிறிஸ்பால் 2 சாமுவேல் 21:10. கிறிஸ்பால் 2 சாமுவேல் 21:10. 2 சாமுவேல் 2 சாமுவேல் 21:10. விசியக்கா தஹயா. அப்பொழுது ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் 2 புடவை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து, அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாயிலும் இரவில் காட்டு மிருகங்களாயிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். அடுத்த கேள்வி. நான் பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் மாறாது என்றவன் யார்?
நான் பேசினாலும் தாவீது பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் மாறாது. ஆர் இது பொம்பளை தாவீது பொம்பளை இல்ல இல்லை, பொம்பளை இல்ல பொம்பளையா? ஆம்பளை ஆம்பளை. ஆம்பளை துக்கம் நான் மாறாது பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் மாறாது. அந்த தாவீது தானே? தாவீது இல்லையா? இல்லை, 2 எழுத்து இருக்கு. அவருடைய பேர் 2 எழுத்துல வரும். 2 எழுத்துல யோனா, இல்லை, யோபு சொல்லிக்கொண்டு போங்க. யோபு 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 16 இருக்கு. 16 இருக்கு. 16:6 இருக்கு. ஐயா, நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, ஆ. நீ பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். ம். தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினவன் யார்? 7 நாள் யோசேப்பு யோசேப்பு. சரியான விட யோசேப்பு. எகிப்தியர் யாருக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள்? யாக்கோவுக்கு. சரியான விடை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. குணசாலி என்று எல்லோராலும் புகழப்பட்ட ஸ்திரீ யார்? குண்டசாலி என்று மரியாள். இல்ல, 2 மிகாயிலா? எழுத்துல வரும். 2 எழுத்துல வரும். என்னன்னா 2 எழுத்து அந்த பேர். குணசாலி என்று எல்லாராலும் புகழப்பட்ட ஸ்திரீ. ரூத். யார்? ரூத். சரியான விடை. நற்குணசாலியா இருந்தவர்கள் யார்? அவளுக்கு நகோமி. இல்லை, யா நற்குணசாலிகளாய் இருந்தவர்கள் யார்? குணசாலியா இருந்தவர்கள் பொம்பளையா ஆம்பளையா அண்ணா? ஒரு பட்டணத்தார். ஓ பட்டணத்தை என்ன இந்த என்ன 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 இந்த பட்டணத்தார் என்ன இந்த பட்டணம் எனக்கு தெரியும், மறந்து போனேன். ஓ, என்ன பட்டம்? பெரையா பட்டணத்தாரா? சரி, பிறையா பட்டணத்தார். பிறையா பட்டணத்தார். உங்களோட சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். வானரையா இன்னும் காணையில. இரண்டு ஸ்திரீகளை விவாகம் செய்த 4 யார்? 2 ஸ்திரீகளை விவாகம் செய்த தாவீது, ஒன்று யாக்கோபு. யாக்கோபு 4 பேர் இல்லையா அண்ணா மேரி பண்ணினது? 2 பேர். இந்த கழிச்சு விடுறானே. தாவீதும் கணக்கு என்ன 2 பேருண்டா? 2 பேர். தாவீது கால்குலேட்டர் வேணும். ஆபிரகாம். ஆபிரகாம் 3. இரண்டு ஆபிரகாம் 3. யா 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 ரிஜிஸ்டர் பண்ண 2 தான். மற்றார் யாக்கோ மற்றார் 2 ஸ்திரீகளை விவாகம் செய்தவர் யார்? கொஞ்சம் நான் சொல்றேன். லாமேக்கு, எல்கானா, அசூர், போவாஸ். யோவாஸ். லாமேக்கு, எல்கானா, அசூர், யோவாஸ். அசூர் கடைசி யோவாஸ். யோவாஸ். ஓகே. 2 4 24 1 3 இருக்கு. தன் கையை தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுத ஸ்திரீ யார்? அத்தாலியால? இல்லை, மற்றவளுக்கு பேர் லாபா யேசபேல். லாபா தன் கையை யேசபேல். தலையின் மேல் வைத்து- எசபேலா? இல்லை, தாமார். தாமார். 2 சாமுவேல் 13:19 தாமார். அடுத்தது, வனாந்திரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுத ஸ்திரீ யார்? ஆகார். ஆகா, சரியான விடை. வெறியரே விழித்து அழுங்கள் என்ற தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. சேக்கியலா? இல்லை, சேக்கியலா? இல்லை. வெறியரே
விழித்து அழுங்கள் என்ற தீர்க்கதரிசி. எரோமியா. இல்லை. இப்படியே சொல்லிக்கொண்டு போக ஒன்று தட்டுப்படும். வேறு இல்லை. அவன் பேரும் அந்த பேரும் அதிகாரம் இரண்டும் உண்டு. அவன் பேரும் அதிகாரம் ஒன்று உண்டு, ரெண்டும் சேம். அவன் பேர்ல ஒரு அதிகாரம் இருக்கு. ஒபதியாவா? இல்லை. ஓசியா இல்ல. மல்கியா? இல்லை. ஒரு அதிகாரத்தில் அவன் பேரும் வருது. என்ன என்ன கேள்வி திரும்ப சொல்லுங்க. யோபுவா? கேள்வி, வெறியரே விழித்து அழுங்கள் என்ற தீர்க்கதரிசி. வெறியரே விழித்து அழுங்கள். ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை பேர் வந்து ஒரு அதிகாரம் இருக்கு. யோவேல். யோவேல் 1:5. ஓகே. நீ விசுவாசிக்கிறது என்ன என்றது யார்? நீ நீ வாசித்திருக்கிறது என்ன என்றது யார்? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றது யார்? வாசித்திருக்கிறது. நீ வாசித்திருக்கிறது என்ன? ஆமானா? இல்ல, அவர் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர். ஆண்டவர். இல்ல, நீங்க போர்டர்ல வந்துட்டீங்க, நான் பதில் போல. இயேசு, லூக்கா 10:26. யா லூக்கா 10:26. ஓகே. இது நல்ல வார்த்தை என்றது யார்? இது நல்ல வார்த்தை. ஒரு சம்பவம் நடக்க தீர்க்கதரிசி சம்பவம் நடக்க நடந்தது. இது நல்ல வார்த்தை. இது நல்ல வார்த்தை. ஒரு மலையில நடந்த சம்பவம், ஒரு அற்புதமான சம்பவம். பழைய ஏற்பாட்டிலே அவர்தான் மோசே மலையில எடுத்து வந்த இதா? இல்லை. இது நல்ல வார்த்தை என்றது யார்? பாகால் தீர்க்கதரிசிகள் 1 ராஜா 18:24. சொன்னேன், இது நல்ல வார்த்தை. சரி, சொல்லுங்க. அடுத்த கேள்வி, இது உண்மையான வார்த்தை என்றது யார்? இது உண்மையான வார்த்தை, பொய் இல்ல. இது உண்மையான வார்த்தை. எல்லாமே இது இது கண்டு இது உண்மையான வார்த்தையா? இது உண்மையான வார்த்தை. 1 தீமோத்தேயு 3:1 இல்லையா? ரைட். அப்போஸ்தலர் பவுல். யா.
என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தாள் என்றது யார்? இயேசு கிறிஸ்து. இல்லை. ஆ, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்றது யார்? முதலெழுத்து தாவண்ணா. என்ன எழுத்தண்ணா? தாவண்ணா. என் ஆகாரத்தில் ஆண்டவருக்கு தானே கொடுத்தது. என் ஆகாரத்தில் யார்? சங்கீதம் 69 22 வாசிக்கும். சங்கீதம் 69 21. 21. சங்கீதம் 61. 69 21. 69 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடிய கொடுத்தார்கள். தாவீது. ஆ, சரி. பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும் என்றது யார்? வெளிப்படுத்தல சொல்லப்படுதா? இல்ல, பழைய ஏற்பாட்டில். பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் நித்தியமாய் இருக்கும் என்றது யார்? கடும் பசி உள்ளவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் அது தித்திப்பா இருக்குமா? ஓ, பசி முடிய சோல் கூட குறையான்னு சொல்லுவேன். அப்படியா? அப்படித்தான் எல்லாரும். ஆ, ஓ, பசி உள்ளவனுக்கு எல்லாம் வீணமா தான் தெரியும். பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்கள் தித்திப்பாயிருக்கும் என்று யார்? விடை வந்து சலமோ. நீதிமொழிகள் 27:7. நீதிமொழிகள் 27 ஆமா. திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பதாக இருக்கும். சரியான விடையை சொல்லிவிட்டீர்கள். எருசலேம் தேவாலயம் கட்ட இஸ்ரவேல் பிரபுக்கள் கொடுத்த பொருள்களின் கணக்கு என்ன? கணக்கு. தாளந்து, 1000 தாளந்து. இல்லை. ம். எருசலேம் தேவாலயம் கட்ட இஸ்ரவேல் பிரபுக்கள் கொடுத்த பொருள்களின் கணக்கு என்ன? ஜனங்களான இஸ்ரவேல் பிரபுக்கள் எருசலேம் தேவாலயம் கட்ட இஸ்ரவேல் பிரபுக்கள் கொடுத்த பொருள் கணக்கு எவ்வளவு? நிச்சயமாக கேட்பாரு. 1000 ரூபா வாங்கினா 100 ரூபா கொடுத்தா 100 ரூபா வாங்கினா 10 ரூபா, அந்த மாதிரி. ஒன்று நாளாகம் 29:6-9 5000 தாளந்து பொன், 10,000 தங்க காசுகள், 10,000 தாளந்து வெள்ளி, 18,000 தாளந்து வெண்கலம், லட்சத்தின் தாளத்து இரும்பு மற்றும் ரத்தினங்கள். 1 நாளாகம் 29ஆம் அதிகாரம் 6-இருந்து 9 இருக்கின்றது. ஐயா, இவ்வளோத்தையும் நாங்களும் எங்க தலையில ஓடுறது. அதானே. 1000 எடுத்தா 100 ரூபா தான், 500 ரூபா. அதென்றாலும் பரவாயில்லையா? நான் கணக்கெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டு பார்க்கலாம் ஓரளவுக்கு. என்ன ஐயா, இதானது விற்குது ஐயா? நீங்க சொன்னது விளங்கையில் எல்லாம் விற்குது. மகேந்திரமனா, ஐயா ஐயா, ஆ, நீங்க சொன்னது ஒன்றும் கேட்கலன்னா விற்குது. ஆசாரிப்பு கூடாத வேலைகளை எல்லாம் யூகித்து செய்ய கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் யார்? ஜெய்ஷ்
என்ன எசவேல் என்ன வேலுண்டு அரைவாசி சரி, அரைவாசி போல. யா எனக்கு தெரியும் மறந்துட்டு மறக்கல அது யா ஏ அவர்தான் முதலாக அந்த ஆவியானவர் அந்த வெளிப்பாட்டை யா யா கொடுத்தாரு. எனக்கு தெரியும் மூசைக்கு வெளிப்படுத்தி அவனுக்கும் அவனோட உதவிக்கும் ஒருதனை கொடுக்கிறார் நீங்க என்ன ஆண்டவர். பேர் சொன்னீங்க? என்ன பேர் சொன்னீங்க இப்ப? ஆ என்ன பேர் சொன்னீங்க இப்ப? ஏதோ யோசவத்தோ ஆ? எசவத்தோ இன்னொரு பேர் கெடு பெசலேயல். பெசலேயல். யா பெசையே யா பெசலேயல். அவன்தான். ரெண்டு பேர் இல்ல, ரெண்டு பேரு பிரதர். பெசலையேல் இல்ல and இவ ஒரு ஓகிலா. ஆளுக்கு இவருக்கு உதவியா தான் நான் இன்னொரு ஆளை கொடுத்தது. நான் ஒரு ஆளோட பேர் தானமா கேட்டேன். கீப்போ இன்னொரு பேர் அவருக்கு. ஆமா, ஓஹிலாப் அப்படின்னு ரெண்டு பேரையும் தான் கர்த்தர் அவங்க ரெண்டு பேரையும் கொடுக்கிறார். ஆ. ஆமென், ஆமென். சாலமோன் காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பூரிகைகளை ஊத ஏற்படுத்திய ஆசாரியர்கள் எத்தனை பேர்? 7 பேர். இல்லை. சாலமோன் காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பூரிகைகளை ஊத ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் எத்தனை பேர்? பூரிகை 300 சொச்ச பேரா? இல்ல, அது இல்லையா? ஓகே. பூரிகை. இப்பதான் அண்ணா படிச்சுட்டு வச்சேன் நான் அண்ணா. ஒரு 100க்கு மேல 121க்கு குறைய சொல்லுங்க. 120 பேரா அண்ணா? இல்லை. சரி சரி, 120 பேர். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 12 14 இருக்கு. சரி. சலமோன் காலத்தில் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை செய்யும் போது பணியிட்ட மாடுகள் எத்தனை, ஆடுகள் எத்தனை? 105 என்னோ. நல்லா குறைச்சிட்டீங்க. 1000. இல்லை, 22,000 மாடுகள், 1,10,000 ஆடுகள். 1 ராஜாக்கள் 8:63 இருக்கு. எமிலேக்கு யார்? எல்கானா யார்? எல்கானா இவ அண்ணாளின் புருஷன். எமிலேக்கு எலிமேக்கு அவற்ற தகப்பன். இல்லை. எலிமேக்கு யார்? எல்கானா யார்? எல்கானா அண்ணாளின் புருஷன். ஆட்ட பழைய ஏற்பாட்டு அண்ணாள் ஜெபத்தில இருந்து இதென்றால் அவளின் புருஷன். அண்ணாளன் புருஷன். மற்றது என்ன பேர் சொன்னீங்க? எலிமேக்கு. எலிமேக்கு இவ நகோமியின் புருஷன். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. நகோமியின் புருஷன் அண்டன. நகோம் இந்த இந்த அப்படி இல்லை, நகோமியின் புருஷன். எலிசபெத் யார்? யோகபெத் யார்? மோசேன்ற தாய்க்கு பேர் ஜெகபேத். ஆ, எலிசபெத் சகரியாவின் புருஷ மனைவிக்கு பேர் எலிசபெத். இல்லை. மோசையின் தாய் சரி, யோகபெத். யா எலிசபெத் சகரியாண்ட ஆரோனின் குமாரத்தி. எலிசபெத் யார்? எலிசபெத் யோவான் சாணன் தாய்.
அடுத்த மோசையின் தாய். ஆ சரி. தன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினவன் யார்? அண்ணா நான் சகரியாண்ட மனைவி என்று சொன்னேன் நானே. நீங்கள் இந்த இல்லையம்மா, நீங்க சொன்னீங்க நம்ம இந்த இதெல்லாம் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். வடக்கு போட்டியெல்லாம் கிடையாது. பேராமத்திலேயமா சத்தியான விடிய சொல்லுவாங்க, அல்ல அது கத்தருக்கு பிரியம் இல்லை. தன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினவன் யார்? இவன் ரூபன். சரியான விடை. ஆதியாகமம் 49:4 இருக்கு. தன் ராஜா வேணாம், அந்த கேள்வி வேணாம், வேற சுகமான கேள்வியை தாரும். அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம் என்றது யார்? அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம். அதிகாலை வேளையிலே பாவம் செய்தோம் யார்? அதிகால வேளையிலே பாவம் செய்தோம். இப்ப சண்டை நடந்திருக்கிற இடம். காசாவா? இல்லை, யோபோட புத்திரர்களா? இல்லை. அதிகாலமே நாங்கள் பாவம் செய்தோம் என்றது யார்? கடுமையா யோசிக்காதீங்க. இஸ்ரவேலர். என்னாகும் 14:10. ஓகே. அடுத்த கேள்வி. பாவை அறிக்கை செய்து கர்த்தர் நீதியுள்ளவர் என்று சொன்னவன் யார்? தாவீது. இல்லை. பாவ அறிக்கை செய்து கர்த்தர் நீதியுள்ளவர் என்று சொன்னவன் யார்? யோபு. இல்லை. யோனா. பெரிய தலை, உலகத்து தலை. இல்லை, பவுல். இல்லை. பாவை அறிக்கை செய்து கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னவன் யார்? மோசேயா? இல்லை, பவுல். இல்லை. பார்வோன். யாத்ரா 9:27. பார்வோன். குளத்தில் அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்துக்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் என்று வாசிப்பதெங்கே? குளத்துக்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் என்று வாசிப்பதெங்கே? நீங்க சொல்ல மாட்டீங்க. 2 சாமுவேல் 2:13 இருக்கு. 2 சாமுவேல் 2:13. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது செருயாயின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்துக்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்துக்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். கூட கேள்வி இல்லையா? என்னட்ட கேள்வியில அம்மா நிக்கிறா கேளுங்க. ராமச்சந்திரன் லண்டன் கேள்வியை கொண்டு வாருங்க. நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப கடினமா இருந்தது பிரதர் என்கிட்ட. நீங்க சிஸ்டர் கேட்கட்டும் பிரதர், நான் எந்த ஆயத்தப்படுத்தல எதுவும்.
புக்க சும்மா சரி, ஒரு லைவ்ல கேள்விய பார்த்து வேணா கேட்க கேளுங்களேன். தெரியும். எத்தனை மெசேஜ் கொடுக்குறீங்க? ஒரு கேள்விய கேளுங்க. சும்மா கேள்வி கேளுங்க. பொது கேள்வி கேட்கலாம். லண்டன் அதுதான் பிரைம் மினிஸ்டர் இது கேளுங்க. நாங்கள் தான், வேறு யாரும் இல்ல. கேளுங்க. கேள்வி கேட்டா அதுக்கு சரியான விடையை தெரிஞ்செல்லாம் வச்சுட்டு தான் சிஸ்டர் கேட்க முடியும். நீங்க கேள்வியை கேளுங்க. சரியான முடிய நாங்க சொல்லுவோம். கேளுங்கம்மா. வேதாமத்தில் எத்தனை அதிகாரம்? யோனாண்ட அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்கு? அப்படியான கேள்வியை கேளுங்க. இவன் கேட்கிற உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுதும் இல்லாமல் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தவன் யார்? பவுல். பவுல் பவுல் இல்ல பிரதர். அப்சலோம். சரியான விடை. அடுத்ததாக நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். அப்படி எல்லா கேளு. மனுபுத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர் யார்? எல்லா மனு புத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர் யார்? அப்சலோம். இயேசு கிறிஸ்துவா? அப்சலோம். தாவீது. அப்சலோம். ஆஹ் இது அதை விட ரொம்ப மேலானவர். தாவீது. இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து. ஆத்ம நேசர் சங்கீதத்துல இருக்கு, உன்னத பாட்டுலயே இருக்கு. திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தவன் யார்? இதுதான் இப்ப நீங்க சொன்ன பதில்கள்ல இருந்து ஒருவர் தான். அப்சலோம். அப்சலோம். இல்ல தாவீது. இல்ல, இன்னொருத்தர் யார சொன்னாங்க. திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அவங்க அம்மா அதனாலதான் 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. ஓ, மோசே. மோசே. மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அதே மாதிரி திவ்ய வாசகனா இருந்தவன் யார்? யோவான். 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 சரியான விடை, நன்றி. அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தவன் யார்? அதான் நான் பதில் சொன்னேன் எப்போது. யார் என்ன சொன்னீங்க? அப்பதான் சொன்னா, இப்பவும் சொல்லுங்களேன் அண்ணா. அதானே. அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தவன் தாவீது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் பழைய ஏற்பாட்டுல. ஆசகேலா. யோசேப்பு. யோசேப்பு. போது நான் 5 கேள்வி கேட்டேன் பிரதர். நான் வேதாகம வினா விடை புத்தகத்தில் இருந்துதான் அந்த 5 கேள்விகள் கேட்டேன். சரி, இன்னும் கேளுங்களேன். அதுல இன்னும் கிடக்கும் இது கேள்வியர். கேள்வி கேட்க இல்லையா? செல்வி சிஸ்டர் கொண்டு வருவாங்க. கடுமையா யோசிக்கிறேன். கடுமையா யோசிக்காதீங்க செல்வி சிஸ்டர். செய்தியை மறந்து போவீங்க. அவ போயிட்டா, காணையில. காணலையே. ஓகே. இரண்டு எழுத்துள்ள 2 பட்டணங்கள் இவை. ஊரும் காத்தும். இரண்டு எழுத்துள்ள பட்டணம்.
இரண்டு எழுத்துள்ள இரண்டு பட்டணங்கள். வான காசா வீட்டுக்கு பட்டணம். கேட்டது. அண்ணா காசா இரண்டு பட்டணம். எழுத்துள்ள இரண்டு பட்டணங்கள். காசா மற்றது ஊர். ஊர். இல்லை. காசா ஊர் சரி, பட்டணம். இன்னொன்று இருக்கு. அதான் ஊர் பட்டணம், கல்தேயா பட்டணம், ஊர். இரண்டு எழுத்துல ரெண்டு பட்டணம். ஒன்று காசா, அது அடுத்தது ஊர். நோப். ஒன்று சாமுவேல் 22:19 நோப். இரண்டு எழுத்துள்ள இரண்டு ஊர்கள். ஓக்கும் இப்ப கேட்டீங்கள் ஐயா. ஊர்கள் இரண்டு எழுத்துள்ள பட்டணம். இரண்டு ஊர்கள். இது பட்டணம், அது ஊரா? ஆமா. ஊர் ஊர். இரண்டு ஊர்தான். எழுத்துள்ள இரண்டு ஊர்கள். சொல்லுங்க. ஊர் அண்ணா, ஊர். ஊர் ஊர். இரண்டு எழுத்துள்ள இரண்டு ஊர்கள். ரெண்டு எழுத்து தான், ரெண்டு ஊர் இருக்கு. நோப்பும் சரி தெரியாத அண்ணா. கானா ராமா. இது கானா ராமா. பர்வதங்களை தராசில் நிறுத்தியவர் யார்? ஆண்டவன். இல்லை. பர்வதங்களை தராசுல இருக்கிறவன் அப்படி ஒரு மனுஷன் இல்ல. ஆண்டவன் தான். ஆண்டவர் தேவன். பைபிள்ல உள்ளபடி சொல்லணும். கத்தர். கத்தர். கத்தர் சரியானவர்களே. அடுத்த கேள்வி. ஒரு தராசை கையிலே பிடித்திருந்தவன் யார்? ஒரு தராசை கையில வச்சிருந்தான். வெளிப்படுத்தல வருது. ஒரு தராசை. அது தூதன் ஒருத்தன். அவன் யார்? மிகாவேல் தூதன். தன் தராசை கையிலே பிடித்திருந்தவன் யார்? மிகாவேல் தூதன் இல்லையா ஐயா? இல்ல. கேள்வி, ஒரு தராசை கையிலே பிடித்திருந்தவன் யார்? வெளிப்படுத்தல இருக்கு. கருப்பு குதிரையில் ஏறி இருந்தவன் தூதன். கருப்பு குதிரையில் ஏறி இருந்தவன் தான் தராசை கையில விடுத்தான். தன் தலைமயிரை சிரைத்து தராசில் நிறுத்தினவன் யார்? அது கிதியோன். இல்லை. மற்றவன் என்ன பேர்? அப்சலோம். இல்ல இல்ல, கிதியோன். அப்சலோம் அண்ணா. அப்சலோம். 2 சாமுவேல் 14:25. தன் கணவன் பெயரால் கடிதங்கள் எழுதி பட்டத்துக்கு பெரியவனத்தில் அனுப்பின அரசி யார்? அரசி. அவதான் ரூத். இல்லை. எஸ்தர். தன் கணவன் பெயரால் கடிதங்களை எழுதி பட்டணத்து பெருநிலத்தில் அனுப்பின அரசியார். ஜெசபேலா? என்ன பேர்? ஜெசபேல். எசபேல் சரியானவரே. அவன் சொன்னவா நீங்கள் கேட்கல. முத்திரை போடாத கடிதத்தை அனுப்பினவன் யார்? யாருக்கு? ஆமா. இல்ல தெபியாவுக்கு. முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்பினவன் யார்? யாருக்கு? தொபியா, நெகேமியா. தொபியா. இல்லை, தவறானவளை. தொபியா மற்றவன் என்ன பேர்? இந்த கேள்வியை முந்தி கேட்டுனான். அதுதான் தொபியாவுக்கு
நெகேமியாவுக்கு யார் அனுப்பினது? சன்பல்லாத். ஆ சன்பல்லாத். அன்பல்லா. சன்பல்லாத் சன்பல்லாத்தான் தொபியாவும் தானே. தேவனாய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் நிருபங்கள் எழுதினவன் யார்? என்ன கேள்வி ஐயா? தேவனாய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் நிரூபங்களை எழுதினவன் யார்? தேவனாய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாய் பேசவும் நிரூபங்களை எழுதினவன் யார்? ம். முதல் எழுத்து சானா, கடைசி எழுத்து இப்பண்ணா. தனகரிப்பா ஆ? தனகரிப்பா தனகரிப் சங்கமா. இல்லை. என்ன சொன்னீங்க? தனகரிப் யா, சனகரிப். ஆ. ஆண்டவரே, ஆண்டவரே. இஸ்ரவேலர் தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்ட இடம் எது? இஸ்ரவேலர் தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்ட இடம் எது? செங்கடல். இல்லை, கடலுக்கு இல்ல, போட்டேன். ஒரு வனாந்தரம் என்ன? செங்கடலுக்கு பக்கத்துல வனாந்தரத்தில். இல்லை. இந்த இது செய்யறதுக்கு ஐயா, என்னவோ ஒரு கண்டுபிடிக்க இதுக்கு செய்யறதுக்கு. கீழே என்ன? ஓமையா, எங்கயா? சரி, கேள்வி கண்டுபிடிக்க என்ன? ஆ? இஸ்ரவேலர் இந்த ஆபரணங்களை கலற்றி போட்ட இடம் எல்லாம் காட்டி போட்டா சீனாய் வனாந்தரமா? இல்லை. சீன் வனாந்தரம். இல்லை, அது வனாந்தரம் இல்லையாம ஒரு மேலே. ஓர்மலை அப்படியா? ஆ? ஓர்மலை. இல்லை. ஓ ரேப். இல்லை. என்னோட ஓ ரேப் மலை. ஓ ரேப் மலை. அங்க எங்க எடுக்கக்கூடாது. தங்கள் காதலிகளையும் அந்நிய தெய்வங்களையும் யாக்கோபு புதைத்து போட்ட இடம் எது? வெத்தேல். இல்லை. வெத்தலக்கேம். இல்லை. தங்கள் காதலிகளையும் அந்நிய தெய்வம் யாக்கோப்பு புதைத்து போட்ட இடம் எது? யாக்கோபு புதைத்து போட்ட இடம். சீகம். அந்த கர்வாலி மரத்தடியிலையோ? ஓ, சீகம் தானே. ஆ? சீகம் அண்ணா. சீகம். யா. ஹலோ. யா. சீகேம் ஆதியாகம் 35:4 இருக்கு. அத்தி மரத்துக்கு கீழ் இருந்தவன் யார்? நாத்தான்வேல். அத்தி மரத்துக்கு மேல் இருந்தவன் அகேயு. சகையு. சகையு. சரி, சரியான விடை. கல்வாரி மரத்தின்கள் அடக்கப்பட்டவள் யார்? கல்வாரி மரத்தின்கள் அடக்கப்பட்டவள். சவுல். இல்லை. சவுல் இல்ல. கல்வாரி மரம் அடக்கப்பட்டவள் யார்? அவள்தான் ராகேல். இல்லை. அப்ப தேவோரா. கல்வாரி மரத்தண்டை கல்வாரி மரத்தின்கள் அடக்கம் பண்ணப்பட்டவள் தேவோரா. தேபோரா. சரியான விடை.
அடுத்த கேள்வி, கல்வாரி மரத்தின்கள் உட்கார்ந்திருந்தது யார்? கல்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தது யார்? அவளும் தேவோரால் தான், அவள் தீர்க்கதரிசி தேவோரால். இல்லை. சமாரிய பெண். கல்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தது. சமாரிய பெண். ஆண்டவர் இயேசு. இல்லை. ஆண்டவர் இயேசு. இல்லை. ஆவிராகாம. இல்லை. பொம்பளையா ஆம்பளையா அண்ணா? அது ரெண்டும் சொல்லல, ரெண்டும் இல்லை. கர்த்தருடைய தூதானவர். நியாயாதிபதிகள் 66:11-19 இருக்கு. மாதாள மரத்தங்கள் உட்கார்ந்திருந்தவன் யார்? மாதாள மரத்தங்கள். இந்த கேள்வியை கேட்டு நான் முந்தி. தெரியும். மாதாள மரத்தங்கள் உட்கார்ந்திருந்தவன் கிதியோனா? இல்லை. இல்லை. தீர்க்கதரிசி என்ன? இல்லை. மாதாள மரத்தங்கள் உட்கார்ந்திருந்தவன். இந்த அவருக்கு பேர் 3 எழுத்து. அவருடைய பேர் பவுல். பவுல். 3 எழுத்து. அவர் ராஜா. சவுலா அண்ணா? என்ன சொன்னீங்க? தாவீதா? இல்லை. சவுல்? சவுல் சார். நீங்க சவுலா அண்ணா அது அவருடைய புல சவுல். நீங்க சவுல் அண்ணான்னு சொல்றீங்க, அது பிள்ளையான விடை. சவுல் விடை. ஆமென். சவுல் அண்ணா அண்ணான்றது உங்களைத்தான். இதுக்கு விளக்கம் தரணும் அண்ணா. அது ஆன்சர் வந்து சவுல். சவுல் அண்ணாடா புல. சரி. பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தவள் யார்? அவள் தேவோரால் தான். யார்? தேவோரால். தேபோரா. சரியான விடை. சிச்சிலி மரத்தின் நிலையிலே வாஞ்சியா உட்கார்ந்து இருக்கிறவள் யார்? சிச்சிலி மரம். சிச்சிலி மரத்து நிழலில் வாஞ்சியா உட்கார்ந்து இருக்கிறவள் யார்? சூலமித்திரி. நேசர். ஆ? சூலமித்தி. உன்னத பாட்டு 2-3 இருக்கு ஐயா. என்ன பேர்? சூலமித்தி. இல்லை. சரியா. பிள்ளையான விடை. அந்த இருக்கு. உன்னத பாட்டு 2-3 இருக்கு ஐயா. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கோ அப்படியோ குமாரக்குள்ளே நேசர் இருக்கிறார். அதன் நிழல்ல வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருந்தது. சூலமித்தியால். சூலமித்தியால். அதான் சரியான விடை. திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்து நிழலும் சுகமாய் தங்கி இருந்தவர்கள் யார்? திராட்சை செடியின் மரத்து நிழலும் சுகமாய் தங்கி இருந்தவள் யார்? திராட்சை அத்திமரத்தின் கீழே. சியோங்குமாரத்தி. இல்லை. திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்து நிழலும் சுகமாய் தங்கி இருந்தவர்கள் யார்? இஷ்டவேலா. என்ன சொன்னீங்கள்? இஸ்ரவேல். இல்லை. யூதாவும் இஸ்ரவேலும். அப்படிதான் விடை இருக்கு. யூதாவும் இஸ்ரவேலும். சரி. ஒரு கிணற்றின் வாயிலிருந்து கல்லை புரட்டி தள்ளினவன் யார்? என்னன்னா?
ஒரு கிணற்றின் வாயிலிருந்து கல்லை புரட்டி தள்ளினவன் யார்? ஒரு கிணற்றின் யாக்கோபு கல்லை புரட்டி யாக்கோபு போட்டவன். ஆ? யாக்கோபு அண்ணா அந்த யாக்கோபு. ஆதியாகமம் 22 சரியான விடை. சொப்பனத்தில் தேவனைக் கண்ட சிரியா தேசத்தான் யார்? நாகமான். ஆ? நாகமான். இல்லை. சொப்பனத்தில் தேவனைக் கண்ட சீரியா தேசத்தான் யார்? நேபுகாத்நேச்சாரா? இல்லை. லாபான். ஏன் ஆதியாகமம் லாபான் சிகிரியா 31 தேசத்தான் 24. கிடக்கு லாபான் கிடக்கு ஆதியாகமம் 31 24. ஆதியாகமம் 31 24. 31 24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. ஓகே. அடுத்தது இராக் தரிசனத்தில் மக்தோனியா தேசத்தானே கண்டது யார்? பவுல் யார்? பவுல் வகையில பவுல் அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஏதோ இருக்காங்க. கொள்ளாடிகளா? அப்போ சிலர் பவுல் அப்படி சொல்லுவாங்க. பவுல் புல அப்போ சிலர் பவுல். அதான் நான் சொன்னேனே, முன்னுக்கும் பின்னுக்கும் ஏதோ இருக்குன்னு. ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தவன் யார்? இந்த சண்டையில கடைசியா அந்த ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏழைகளுக்கு தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலையம் கொடுத்துட்டு போயிட்டான் ஒரு சண்டையில. நேபுகாத்நேச்சார்ட்ட வேலைக்காரன். என்ன பேர்? அதுதானே தெரியல. ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தவன் யார்? ரோமியா எத்தனையாண்டு சொல்லுங்க அண்ணா. நேபு சராத்தான். எரேமியா 39:10. நேபு சராத்தான். சரி, அடுத்த கேள்வி. ஒரு ராஜாவின் இரத்தத்துக்கு முன்னால் ஓடினவன் யார்? ஒரு ராஜாவின் இரத்தத்துக்கு முன்னாலே ஓடினவன் யார்? எலியா. பிலிப்பு. ஆ? பிலிப்பு. இல்லை. எலியா தான். பிலிப்பு வந்து ராஜா இல்லையா, அது மந்திரி தானே. ராஜா. ஒரு ராஜாவின் இரத்துக்கு முன்னால் ஓடினவன் யார்? எலியா தானே அண்ணா. எலியா அல்லது பிலிப்பு? ஆகா. ஆகா. ஆஹா. அடுத்தது ஒரு படைத்தலைவன் இரதத்துக்கு பின்னால் ஓடினவன் யார்? ஹயாசி. ஆ? கேயாசி. இல்லை. கேயாசி. கேயாசி. கேயாசி புல கேயாசி. நான் சொன்னா கேயாசி. என்னன்னா என்னன்னா அப்படியே அந்த கொஞ்சம் சவுண்ட் அப்படி நீங்க சொல்ற மாதிரியே சொல்லணும். மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். துஷ்டன். ஆ? துஷ்டன். தன் ஆவியை அடக்காதவன் மதி இழந்த பட்டணத்தை போல் இருக்கிறான். தன் ஆவியை அடங்காத மனுஷன் இப்படி இருக்கிறான். மதில் இழந்த பட்டணத்தை போல் இருக்கிறான்.
மதிலிருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். அதுவா சொல்லுவோம் பதில். இல்ல மறுபடியும் இவன் மழை இல்லாத மேகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். யார்? இவன் மழை மழை இல்லாத இல்லாத மேகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மேகங்களுக்கு. நீதிமொழிகள் இருக்கு. மழை இல்லாத மேகமா? ஒப்பாயிருக்கான். மழை இல்லாத மேகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். யார்? இவன் தான். எவன்? இவன் நீதிமொழிகள் 25 கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிறவன். நீதிமொழிகள் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றது யார்? என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றது யார்? ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அவதியாவா? இல்லை. ஐயா, நீங்க சொன்னது நான் எப்படி காண்பேன்? நீங்க சொன்ன கேள்வி பிள்ளை. ஏன்? நீதிமொழிகள் 25:14 கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி என்று. நீங்க காற்றை சொல்லல. அதை நான் சொல்ல காத்து கொண்டு போயிட்டு. இப்ப என்ன கேள்வி? கண்டுபிடிக்கல. இப்ப என்ன கேள்வி? கேள்வி, தன் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? ஒரு பைபிள்ல பழைய ஏற்பாடு அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. இது ஆதியாமத்தில் இருக்கு. யாக்கோபு யோசேப் சொல்றானா? இல்லை. என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? யூதா, ஆதியாம் 44:34. யா 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 அந்த தன் சகோதரமிருந்து ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் பெற்று கொண்டவன் யார்? தன் தகப்பனின் தன் சகோதரமிருந்து ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் பெற்றுக் கொண்டவன் யார்? ரூபன். இல்லை. யோசபாத்தா? அவன் பேர்ல ஒரு அதிகாரமே இருக்கு. யூதா. யூதா இல்லை. பழைய ஏற்பாடு அதிகாரம் இருக்கு. பழைய ஏற்பாடு அதிகாரம் பேரும் அதிலே இருக்கு. யோசபாத்தா? இல்லையா? நியாய் யோபு. யோசுவா? யோபு. யோபு. ஓகே. யோபு 42:11 இருக்கு. யோபு 42:11. 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவர் மேல் வர பண்ண சகல தீங்கு நிறுத்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அடுத்தது நிறைவு கொண்டு வாங்க ஐயா. சிஸ்டர் ஜெரட் ப்ரே பண்ணுங்க அம்மா முடிவு ஜெபத்தை. ஆமென்.
அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தொடக்கத்தில் இந்த முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி சென்றீரப்பா. உம்முடைய வல்லமையாய் கர்த்தாவே இந்த காரியங்களை செய்ய கர்த்தாவே கிருபை கொடுத்தீர், இரக்கம் கொடுத்தீர், தயவு கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னும் வருங்காலத்திலே அநேகர் வந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் வைப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே மகேந்திரமண்ணாக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிள்ளையோடு கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எல்லா பலவீன நேரங்களிலும் பலன் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகேந்திரமன் ஆண்டவரே லேஸ்டியானாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய ஜெயம் வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் செல்வி சிஸ்டரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜோவேலி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் காண்கிற தேவன் ஐயா. அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கச் செய்வீராக ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள் மத்தியில உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். கடந்த 1.5 மணித்தியாலங்களாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். தேவ ஊழியர்கள் சகோதரி செல்வி ராமச்சந்திரன், சகோதரி மகேந்திரனையா அதிகால வேளையிலே இணைந்தார். சகோதரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்து கேள்விகள் பதில்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு கேள்விகளை தெரிந்தெடுக்கத்தக்கதாக, அதுக்கான பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் பலரும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒருவர் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக தேவ ஞானத்தில் வேத ஞானத்தில் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே சிறுமமாக சந்திப்போம். மகேந்திரனையா இரவு நேரத்திலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே சந்திப்போம். சகோதரி ஜனத்தை நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. சகோதரி மகேந்திரனையா, சகோதரி ஜானட், காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமென். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அடுத்து